ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ பேசிக்ஸ் தெரியாமல் யாருமே போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அது லாஸில் தான் போய்விடும். ஸோ என்ன இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோன்னா, அதோட பேசிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹடர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பேசிக்ஸை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் போட்ட சேனல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேனல் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அது தெரியாமே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பர்டிகுலர் ஷேரை ஒரு பார்ட் ஓனர்ஷிப் ஆஃப் த கம்பெனி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ணுறது தான் வந்துட்டு ஷேர்ஸ் ரிலேட்டட். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நான் போட்டிருக்கேன். பட் ஜஸ்ட் கிவிங் அன் ஓவர்வியூ. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் தெரியணும் ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டுன்னு. ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்துட்டு அவங்க கம்பெனியை என்லார்ஜ் பண்ணணும், அதாவது பெருசுப்படுத்தணும், விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு இவ்வளோ க்ரோஸ் ஆஃப் அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படும்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிச்சத்தை பப்ளிக் கிட்டேருந்து வாங்கி அதை அந்த பிஸ்னஸை அவங்க என்லார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஷேரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா யூ வில் பிகம் அ பார்ட் ஓனர்ஷிப் ஆஃப் த கம்பெனி. இன் டீட்டெயில்டாக போவோம். இந்த பேசிக்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு லிஸ்டட் கம்பெனிஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ லிஸ்டட் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ப்ரைவேட் லிமிடெட், செகண்ட் ஒன் இஸ் பப்ளிக் லிமிடெட், தேர்ட் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நான் தேர்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். திஸ் இஸ் வெரி வெரி சேஃப். வை? பிகாஸ் திஸ் இஸ் பீன் கவர்ன் பை செபி. செபியை பற்றியும் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நான் கவர் பண்ணுறேன். இது வந்துட்டு கம்ப்ளீட் அண்டர் கவர்மெண்ட் சர்வேலன்ஸில் இருக்காங்க. என்ன நடக்குது, அவங்களுடைய ஒர்க் கல்ச்சர் என்ன, அவங்க எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய பாஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்கள அலோவே பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் வெரி வெரி சேஃப் டு ப்ளே. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் லிமிடெட் அது வந்துட்டு அதோடைய பர்ச்சேஸ் மெத்தடே வந்துட்டு ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டானது. அது நம்மளுக்கு தேவை இருக்காது. பிகாஸ் அது நம்ம அதில் போகவும் மாட்டோம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்டில். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஓ. வாட் இஸ் ஐபிஓ? ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்துட்டு 100 crores தேவைப்படுது. ஆனால் அவங்க கிட்டே இருக்குது வந்துட்டு 30 crores தான் இருக்குது. ஓகே, ஸோ ரிமைனிங் 70 crores அவங்க கையில் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸை என்லார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு செபியை அப்ரோச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு 70 crores தேவைப்படுது, நான் இவ்வளோ மார்க்கெட்டில் நான் இவ்வளோ விற்கணும்னு நான் பார்க்குறேன், எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 70 crores ஒரு பர்ச்சேஸ் ப்ரைஸை கொண்டு வந்துட்டு இதை ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஐபிஓ பீரியடில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அந்த பீரியட் ஓப்பன் ஆகிருக்கும்போது எந்த ஒரு ரேட்டுமே ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஐபிஓ முடிஞ்சோன்னு தான் ஃப்ளக்சுவேட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் அந்த பர்டிகுலர் ரேட்டில் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் தைரியமாக போய் அந்த ஐபிஓவில் வாங்கலாம். ப்ரொவைடட் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், அதோட பாஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். செபி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதோட ஃபுல் ஃபார்ம். செபி வந்து கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுவாங்க. தே ஆல்சோ டூ சம்திங் கால் ரெட் ஹையரிங் ப்ராஸ்பெக்டிவ். அப்படின்னா அந்த கம்பெனி பப்ளிக் லிமிட்டடாக போய் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. இன் அண்ட் அவுட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு பி சப்மிட்டட் டு செபி. செபி வில் வெரிஃபை ஆல் த பேராமீட்டர்ஸ் வெதர் திஸ் பர்டிகுலர் கம்பெனி இஸ் மெட். ஒன்லி தென் அவங்க பப்ளிக் லிமிட்டடாக மாற முடியும். யார் வேணாலும் போயிட்டு ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு காசு வேணும், எனக்கு போயிட்டு வந்து நான் பப்ளிக் லிமிடெட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ண முடியாது. ப்ரொவைடட் யுவர் பாஸ்ட் அசட்ஸ், நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தேவையான எல்லா பேராமீட்டரும் மீட் ஆகுதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து செபி வந்துட்டு உங்களை கண்டிப்பாக அப்ரூவே பண்ணுவாங்க. நவ் கம்ஸ் த ஷேர் ப்ரைஸ். எப்படி இந்த ஷேர் ப்ரைஸ் எல்லாம் டிவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் இப்போ டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு அவருக்கு 100 crores தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் அவங்க டிசைட் பண்ணுறது 1 crore ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஸோ டோட்டல் ரிக்வெஸ்ட் எவ்வளோ 100 crores.
100 crores divided by 1 crore is nothing but price of the share. அதுதான் வந்து ₹100. இதை தான் வந்துட்டு பப்ளிக் லிமிட்டெடுக்கு ஐபிஓ டைமில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. This purchase, once you purchase that particular share, you will become a shareholder of that company. நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் சரி, whether it is 2, 3,000, 10,000 crores எவ்வளோ வாங்கினாலும் சரி, you will become a shareholder of the company irrespective of number of holdings that you have. இதுதான் வந்துட்டு ஷேர் ப்ரைஸு. இதுக்கு as I told you, ஐபிஓ டைமில் அது ஃபிக்ஸட் காஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஐபிஓட விண்டோ பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் once it is listed in stock exchange, then the price will start fluctuating. It can either go up, rock bottom-ஆ ஹையாக போகும், sometimes அது vice versa ரிவர்ஸ் போட்டு கம்மியும் ஆகலாம். ஸோ it depending on the கம்பெனியோடைய வேல்யூவேஷன் எல்லாமே பொறுத்து தான் அது இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கேப். எப்பயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷன் நம்மளுக்கு தெரியணும். அது தெரியாமல் யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா there are n number of risk tag to it. இப்போ இந்த மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா there are 3 types of cap. ஒன் வந்துட்டு லார்ஜ் கேப், செகண்ட் வந்து மிடில் கேப், தேர்டு வந்துட்டு ஸ்மால் கேப். ஃபஸ்ட்டு மிட் கேப் பற்றி பார்ப்போம். எனிதிங் பிட்வீன் 1000 crores to 10,000 crores ஆஃப் த கம்பெனி வேல்யூவேஷன் we call it as mid cap. எனிதிங் லெஸ் தென் 1000 crores பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்மால் கேப்பும்பாங்க. anyone who has a business turnover of more than 10,000 crores they are called large cap. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்கிறது ரொம்ப முக்கியமே கிடையாது, எவ்வளோ குவாலிட்டியான ஷேர் வாங்குறீங்கன்னு தான் முக்கியம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு லார்ஜ் கேப்பில் போகிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரெக்கக்னைஸ்டு கம்பெனியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஆனால் என்ன டிஃபர் ஆகும்னா, ஒரு ஸ்மால் கேப்போட ப்ரைஸ் வந்துட்டு ₹50, ₹100 இருக்கலாம். ஆனால் லார்ஜ் கேப்போட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000, 1500 இருக்கலாம். ஸோ த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வில் டிஃபர். ஆனால் பரவாயில்ல, அதுக்கேற்ற ஃப்ளக்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக லார்ஜ் கேப்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, என்எஸ்சி. பிஎஸ்சியை வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும்பாங்க, என்எஸ்சியை வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும்பாங்க. இந்தியாவில் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஆனால் இது ரெண்டு தான் வந்துட்டு ரொம்பவே ப்ரைம். எப்படி லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையும் நம்ம டெய்லி எல்லாருமே குளோபலாக வாட்ச் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையும் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையும் குளோபலாக வியூ பண்ணுறாங்க. இட் இஸ் அ மார்க்கெட் வேர் பீப்புள் வில் கோ பை அண்ட் செல். ரொம்ப வருஷம் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேபி ப்ரையர் டு 25 years பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் வந்து ஹப்பு. இஃப் சப்போஸ் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அது ஃபிசிக்கல் மோடில் தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை செல் பண்ணோன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க வரணும். அந்த மார்க்கெட்டுக்கு வந்து யாராவது பையர் இல்லை செல்லர் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் வந்துட்டு அவங்களால அதை விற்கவே முடியும். ஸோ அதோட லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ஸோ அது ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்லோனஸ் கூட சொல்லலாம், மேபி பிஃபோர் 25 years. இப்போ என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஆல் டிஜிட்டலைசேஷன் எல்லாமே இருக்கிறதுனால இதை கம்ப்ளீட்லி டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. எனி ஒன் கேன் பை இன் த மார்க்கெட், எனி ஒன் கேன் செல் இன் த மார்க்கெட் இன்ஸ்டன்ட்லி. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் பீப்புள் வில் பை அண்ட் செல் இன்ஸ்டன்ட்லி. இது ரொம்பவே தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன். சென்செக்ஸ், இதுவே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ சென்செக்ஸ் வந்துட்டு நத்திங் பட் இண்டெக்ஸும்பாங்க. அது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மூலமாக இருக்கும். இப்போ சென்சஸ் வந்து டிப்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் எக்கனாமி இஸ் கோயிங் டவுன்னு அர்த்தம். இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அன்ஸ்டேபிளாக இருக்குன்னா எல்லாருமே வந்துட்டு பயந்துக்கிட்டு அதை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அதை பர்டிகுலர் ஷேரை லிக்விடேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்துட்டு நம்மளோட சென்சஸ் ரொம்பவே டிப் ஆகும். அப்படி டிப் ஆச்சுன்னா இந்தியன் எக்கனாமியும் வந்துட்டு ரொம்பவே கம்மியாகுதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்செக்ஸில் வந்துட்டு ரெண்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று வந்துட்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 30 டாப் கம்பெனிஸ் மட்டும்தான் வந்துட்டு அதில் ட்ரேட் பண்ணுறாங்க. வேரஸ் இன் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு தெர் ஆர் 50 companies who are trading in நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது நாம் ட்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ஸை போய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஓகே, அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட், இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ரெக்குவயர்மெண்ட். இப்போ எப்படி நம்ம டிரைவிங் பண்ணணுன்னா ஒரு லைசன்ஸ் எடுக்கிறோமோ, அதே மாதிரி ட்ரேட் பண்ணணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும்.
அதே மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஷேரை நீங்கள் வாங்கவோ செல் பண்ணவோ முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். நெக்ஸ்ட், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். இதை எஃப்என்ஓன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று. பட் நான் ரொம்ப டீட்டெயில்டாக போக விரும்பலை. பட் நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக தரேன். மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளேயிங் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை நான் கவர் பண்ணுற ஐடியாவும் இல்லை. பட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore அந்த எஃப்என்ஓவோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12% ஆஃப் 1 crore தான் பே பண்ண போகிறீங்க. எவ்வளோ 1 crore வந்து 12% பார்த்தீங்கன்னா 12 lakhs. நீங்கள் 12 lakhs மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆனால் 1 crore ஷேரை நீங்கள் வாங்க போகிறீங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த ரிமைனிங் வந்துட்டு 88% which will be borne by the broker. ஆனால் இதில் ஒரு ட்ரிக்கி இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 100 rupees இருக்குது. within 20 days there is a target set. within 20 daysல நீங்கள் அது 110 120 எவ்வளோ நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் அதை அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதில் பிக் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. ஸோ இஃப் சப்போஸ் அந்த 20 daysக்குள்ளே அந்த 110 அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா the complete profit is yours. தோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 12% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களோட ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாட் எவர் த டிஃப்ரென்ஸ் யூ மேட் எல்லாமே உங்களுக்கு தான் கிடைக்கும். இது சூப்பர், இது நல்லா நடக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அது 100 இருக்குது, அது ரிவர்ஸ் ஆகி 80 70 வந்துடுது அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த 1 crore வந்துட்டு 12% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் யுவர் 12 lakhs. இந்த ரிமைனிங் 88 lakhs இருக்குல்ல, அதோடைய ப்ரொப்போர்ஷனேட்டும் எடுத்துகிட்டு இஃப் சப்போஸ் there is a loss of another 5-6 lakhs for the broker, அதை உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ தேர் இஸ் அ லாஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 6 to 7 lakhs. நீங்கள் 12%ன்னு பார்க்கக்கூடாது, 100% லாஸில் தான் பார்க்கணும். எப்படி ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்களோ, ஆல்தோ யூ ஹவ் இன்வெஸ்டட் ஒன்லி 12%, அதே லாஜிக் தான் இங்கேயும். லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக தான் எடுத்துக்கிட்டோம், புரோக்கர் அதை எடுத்துக்க மாட்டார். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி வெரி ரிஸ்கி பிளே. ஆனால் இது நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி நிறைய கவர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் டெஃபினெட்லி ஃபார் ஆல் பிக் பிளேயர்ஸ். நிறைய க்ரோஸில் தான் இது வந்து ட்ரேட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக அது இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் கவர் பண்ணலை. ஸ்டாப் லாஸ். ஒருத்தவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் வைக்காமல் யார் ட்ரேட் பண்ணாலும் யூ வில் பி அ பிக் லோசர். இதனால் நம்மளுக்கு எக்கச்சக்க டென்ஷன் வரும். நம்மளால் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. எதுக்கு நான் சொல்கிறேன், க்ரீனில் இருக்கிறத நல்லா பாருங்கள். மேபி அங்கே ப்ரைஸிங் இல்லை. லெட்ஸ் அஸ்யூம் பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50ல் பை பண்ணுறீங்க, அது மேலே போகுது, மேபி 60-70 போகுது, ஓகே. திருப்பி டிப் ஆகுது, 60க்கு வருது, ஓகே. திருப்பி 65 போகுது, ஓகே. நீங்கள் டிப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது கம்மியாகி மேபி 40க்கு வந்துடுச்சு. இப்போது நீங்கள் இன்னும் அதை ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து லாஸை அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் மேக்கிங் லாஸ். லாஸ்ன்னு வரும்போது எப்படி ப்ராஃபிட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதை ஹாப்பியாக எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி லாஸையும் அக்செப்ட் பண்ண தெரியணும். இந்த லாஸ் பரவாயில்ல, அடுத்ததில் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 40 போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா யூ ஆர் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேயர். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. பரவாயில்ல, போட்டோம், எவ்வளோ போட்டிருக்கோமோ நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, போட்ட காசை ஃபுல்லாக விட்டுடுறாங்க. இது தப்பு. there are other players. இப்போ பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹூஸ் இன்வெஸ்டிங் இன் க்ரோஸ், அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஒரு முக்கியமானதே கிடையாது. வை? பிகாஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க க்ரோஸ் ஆஃப் மணியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாகும், திருப்பியும் அதிகமாகும். அவங்கக்கிட்ட நிறைய காசு வந்து ரொட்டேஷனில் இருக்கும். அதனால அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நார்மலாக 85% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட் வச்சுருப்பீங்க, அதை வச்சு தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வாங்கும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அது லாஸில் போயிடும். நீங்கள் வச்சுருந்த காசை இழக்கிறீங்க. உங்ககிட்ட திருப்பி ரொட்டேட் பண்ணுறதுக்கு காசு இல்லை, அவ்வளோதான். நீங்கள் போட்ட காசும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் காசு கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடும் பண்ணவே முடியாது. ஸோ கம்மியான அமௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸை செட் பண்ணாமல் பண்ணிடாதீங்க. விச் இஸ் வெரி வெரி ரிஸ்கி. கண்டிப்பாக என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே வந்துட்டு பிகினர்ஸாக இருப்பீங்க. ஸோ அதனால் ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக
தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போங்க, அங்கே போய் ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி தேவையில்லாமல் ட்ராப் ஆகிடாதீங்க, விச் இஸ் நாட் ரைட். இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேசிக்ஸ்ன்னு நினச்சேன். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் லெட் மீ கவர் இட் இன் டீட்டெயில். இதோடைய சப்செட் உடைய வீடியோஸில் நான் ஒன்றும் பண்ணிட்டுருக்கேன். அதில் எப்படி நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது, எப்படி செல் பண்ணலாம், இதை பற்றி ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணலாம் இப்படிங்கிறத பற்றியும் நான் டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் when I post the next set of videos which are very very basics and very important to make profits related to stock market, அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரும். Thank you for all your support. With this note I will sign off. நன்றி, வணக்கம்.